ஆபாச வீடியோவில் இருப்பது ஸ்ருதி நாராயணன் தான். ஏஐன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. விளாசிய ஷக்கீலா. சிறகடிக்க ஆசை சீரியல் நடிகை ஸ்ருதி நாராயணனின் சர்ச்சைக்குரிய வீடியோ கடந்த சில நாட்களாக பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த வீடியோ குறித்து ஸ்ருதி நாராயணன் தனது இன்ஸ்டாகிராமில் அது போலியாக உருவாக்கப்பட்டது என்றும் ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கியுள்ளார்கள் என்றும் விளக்கம் அளித்திருந்தார். இதுகுறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்த ஷக்கீலா, அந்த வீடியோவை நான் பார்த்தேன், அது ஏஐ இல்லை, அது ஸ்ருதி நாராயணன் தான் என்று கூறியுள்ளார். நான் ஸ்ருதி நாராயணனின் வீடியோவை பார்க்காததால் அந்த பெண்ணிற்கு நான் ஆதரவு தெரிவித்து வந்தேன். அந்த வீடியோவை நான் பார்த்த பிறகுதான் அந்த பெண் செய்தது மிகப்பெரிய தவறு என்று எனக்கு தெரிந்தது. எத்தனை கோடி வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், அதற்காக இப்படியா செய்வார்கள்? அந்த பெண் செய்தது மிகப்பெரிய தவறு. இதற்காக அனைவரும் ஷக்கீலா ஆண்களுக்கு ஆதரவாக பேசுகிறார் என்று சொல்வார்கள். அந்த வீடியோவில் பேசும் ஆணுக்கு நான் எப்படி ஆதரவாக பேச முடியும்? அந்த வீடியோவில் ஆண்கள் 2 பேர் பேசுவது போல தெரிகிறது. ஆனால் அது 2 பேர் இல்லை, ஒரே ஒருவன் தான் 2 பேர் போல நாடகம் ஆடுகிறான். அந்த வீடியோவை பார்க்கும்போது மிகவும் கஷ்டமாகவே இருந்தது. அதுபோன்ற ஆடிஷன் எல்லாம் நடக்கவே நடக்காது. இதற்கு பெயர் ஆடிஷனா? இதில் எங்கே நடிப்பு இருக்கிறது? முதலில் அந்த பெண் அது நான் இல்லை, ஏஐ என்று சொன்னார். பலர் ஏஐ ரொம்ப நல்ல விஷயம் என்று நினைச்சிட்டு இருக்கீங்க. உலகமே அழிய போகுது, யாருக்கும் வேலை கிடைக்க போறது கிடையாது, என்ன பண்ண போறோம்னு தெரியல. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெயலலிதா என செத்தவங்க எல்லாம் உயிரோட வருகிறார்கள். அப்படி என்றால் நாம சாக போகிறோம் என்றுதான் அர்த்தம். அந்த நடிகை அது ஏஐ நான் இல்லை என்று சொன்னார். ஆனால் அந்த பெண் தான் என்றது அப்பட்டமாக தெரிகிறது. அந்த வீடியோ எடுக்கும் போது ஏதோ போன் வருகிறது, அதை கட் செய்கிறார். இதனால் அது ஏஐன்னு சொல்லி தப்பிக்க முடியாது. அந்த நிர்வாண வீடியோவில் இருப்பது அந்த நடிகை தான். இப்படி கேவலமானதை செய்துதான் பட வாய்ப்பை பெற வேண்டுமா? இவ்வளவு நடந்த பிறகும் அந்த பெண் அந்த வீடியோவை வெளியிட்ட சம்பந்தப்பட்ட ஆணின் பெயரை ஏன் வெளியில் சொல்லவில்லை? அந்த வீடியோவை எடுக்கும் ஆண் ஏற்கனவே யாரிடமாவது செக்ஸ் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்று சொல்லும் அந்த நடிகை தன்னுடைய உடம்பை அப்பட்டமாக காட்ட வேண்டுமா? ஒரு கட்டத்திற்கு மேல் என்ன நடக்கிறது என்று தெரிய வேண்டாமா? இது எல்லாம் அந்த பெண்ணுக்கு நன்றாக தெரிந்துதான் நடந்திருக்கிறது. ஆனால் இந்த வீடியோவை வெளியிட்டவனை சும்மா விடக்கூடாது. அதற்காக அந்த நடிகை செய்ததும் சரி என்று சொல்லவில்லை. இந்த விஷயத்தில் அந்த பெண் இதுவரைக்கும் புகாரே கொடுக்கவில்லை. அவர் புகார் அளிக்கும் போதுதான் யார் மீது தவறு இருக்கிறது, யாரை ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டும், யாரை வெயிலில் வெளியே விட வேண்டும் என்று முடிவு செய்ய வேண்டும். நடிகைகள் பொது நிகழ்ச்சியிலோ பேட்டியிலோ அவன் என்னிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டான், அவன் என்னை தொட்டான் என்று சொல்கிறார்கள். யார் பெயரும் வெளியே வராமல் இருப்பதற்காகத்தான் ஹேமா கமிட்டி போன்ற அமைப்புகள் இருக்கின்றன. அதன் மூலம் பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை சொல்லலாம். ஆனால் நடிகைகள் அதை விட்டுவிட்டு பலர் பேட்டியில் என்னை அந்த இயக்குனரோ நடிகரோ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அழைத்தார் என்று சொல்லுவதை பார்க்கும்போது அவர்கள் பட வாய்ப்புக்காகவோ விளம்பரத்திற்காகவோ இல்லை, நான் அழகாக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவோ செய்யும் செயலாக எனக்கு தெரிகிறது என்றார். மேலும் நான் சினிமாவிற்கு வந்து 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நான் சினிமாவிற்கு வந்த காலத்திலிருந்தே நடிகைகளிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பது என்பது இருந்தது. ஆனால் மறைமுகமாக கோட்வேர்டு வைத்து எல்லாம் கேட்க மாட்டார்கள். நேரடியாகவே இயக்குனரிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் கட்டாயப்படுத்த மாட்டார்கள். ஒரு கதாபாத்திரத்திற்கு நடிகர் நடிகையை தேர்வு செய்யும் போது அந்த கதாபாத்திரத்திற்கு ஏற்றபடி உடை அணிந்து வர சொல்வார்கள். பின் நாட்களில் அது போட்டோ ஷூட்டாக மாறியது. அதன் பிறகுதான் கேமரா வைத்து ஆடிஷன் எடுக்க ஆரம்பித்தார்கள். அது கூட சினிமாவில் புதிதாக நடிக்க வருபவர்களுக்குத்தான், சீனியர் நடிகர்களுக்கு கிடையாது. ஆனால் இது போன்ற ஒரு ஆடிஷனை நான் பார்த்ததே இல்லை என்று நடிகை ஷக்கீலா அந்த பேட்டியில் கூறியிருந்தார். முன்னதாக யூடியூப் சேனல் ஒன்றில் நடிகை ரிஹானா இது குறித்து பேசியிருந்தார். அதில் ஸ்ருதி நாராயணனின் வீடியோ லீக் ஆகும் வரை ஸ்ருதி யார் என்று பலருக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு ஸ்ருதி நாராயணன் யார் என்று அனைவருக்கும் தெரிகிறது. ஒரு சில பேர் விளம்பரத்திற்காக ஸ்ருதி நாராயணன் செய்த வேலை இது என்றும் அது அந்த பெண்ணுக்கு தெரியாமல் இந்த வீடியோ வெளிவந்திருக்காது என்று சிலர் பேசுகிறார்கள். உண்மையில் ஒரு விளம்பரத்திற்காக ஒரு பெண் தன் உடம்பை உலகத்திற்கு காட்டுவாளா என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்ருதி நாராயணனின் வீடியோவை பார்த்த பலர் லிங்க் கிடைக்குமா என்றும் அவரை மோசமான வகையில் கமெண்ட் அடித்து வருகின்றனர். உண்மையில் அந்த பெண் தைரியமாக இருப்பது போல இன்ஸ்டாகிராமில் விளக்கம் கொடுத்திருக்கிறாள். அதோ மன அழுத்தத்தில் தற்கொலை முயற்சி செய்திருந்தால், ஆனால் உண்மையில் அவளது மனம் உள்ளுக்குள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதை அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். இதுபோன்ற கமெண்ட் செய்பவர்களின் நிர்வாண வீடியோ வெளியே வரும்போதுதான் மற்றவர்களின் வலியும் வேதனையும் புரியும் என்று நடிகை ரிஹானா அந்த பேட்டியில் பேசியிருந்தார்.